நீயே இது இன்கம் டேக்ஸை வந்து கட்டாமல் போய் இது கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கருப்பு பணம் எடுத்தவன் நீ என்ன பெரிய யோகியம் பேசுகிறாய்? இந்த மாதிரி ஊழலை எதிர்ப்போம், ஊழலுக்கு அகெயின்ஸ்ட் ஊழல் நாங்கள் குரல் கொடுப்போம் சொல்லி இதெல்லாம் வாய் பேசுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உன் மனசாட்சியை நீ தொட்டுப்பார் விஜய். நீ பேசுவது நீ செய்வதெல்லாம் நல்லதா உண்மையான்னு சொல்லிட்டு உன்னோட தற்குறிகள் வேணால் உன்னை நம்பிக்கிட்டு ஓஹோ தளபதின்னு குதிக்கலாம். பட் நீ எனக்கு என்ன அயோக்கியத்தனம் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கோ, நான் வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் என் கடவுள் என்னை பேச சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பணத்தையும் பவரையும் வச்சுட்டு ஊர் உலகத்தை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். இது வந்து வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அடி கடிக்க போகிறது. தாவேக்கா பண்ணது கரெக்டா? தாவேக்கா தூய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தியில் ஹெல்ப்பால் ஜெயிச்சு வந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, IUML வேறு எதுனா கட்சி இருந்து விட்டு போச்சுன்னா இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன யோகிய சிகாமணிங்களா இன்னும் பெரிய ஓன்னு கத்துறாங்க. இந்த நிர்மல் குமார் ஸ்டாப் யோர் ட்ராமாஸ் ஆல் ஆஃப் யூ. ஓகே, வாட் யூ சோ யூ வில் ரீட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். விதை விதைத்தவன் வினை அறப்பான்னு சொல்லி. ஐம் சாரி இஃப் மை தமிழ் இஸ் ராங், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். அந்த பழமொழி தவறாக பேசியிருந்தால். பட் இப்போ வந்து நீ வந்து எந்தெந்த அயோக்கியனை உன் கட்சியில் சேர்த்து வச்சுருக்க எல்லாம் ஊழல் குற்றத்தோட ED கேஸோட ஆகையில் நீங்கள் வந்து இப்போது DMKவை பழி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட் இல்லை. அண்ட் தென் இட் இஸ் சிட் ஃபார் டாட் விஜய். நீ என்ன செய்தியோ அவங்க உனக்கு செய்வாங்க. ஏன்னா அவங்கன்னா அதை அப்படி காதில் பூ வச்சு உட்காந்துருப்பாங்களா? கிடையாது. யாரும் கேனையும் கிடையாது. நீ எது செய்தியோ அது திருப்பி உனக்கு வரும். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் அது ரைட் அண்ட் ஆக்ட்னு சொல்லலை. ஆனால் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க எதுனா நீ செய்ததை செய்வார்கள். ஆனால் இங்கே இது திமுக இல்லை, இது ஒட்டு மொத்தமாக BJP அமித்ஷா கீழே தான் எவ்வளவும் நடக்குது. நீ எந்த அளவுக்கு யோகியமானவன் நீ முதல் யோசி. ஏனென்றால் உன் கூட இருக்கிறது எல்லாருமே தீயவர்கள், நீயுமே ஒரு தீய சக்தி. அதுக்கப்புறம் வந்து இந்த செங்கோட்டையன் ஊழலுக்காக உள்ளார போயிட்டு வந்த ஒரு செங்கோட்டையன். அப்புறம் இப்போ வந்து யாரெல்லாம் நீ கூப்பிட்டுருக்க விஜய் பாஸ்கர் இவங்க எல்லாத்துக்குமே ஊழல் கேஸ் இருக்குது. அண்ட் SP வேலுமணி ஆல்சோ. நீ வந்து அவனை போய் மீட் பண்ண. இதை விட கேவலம் அசிங்கம் வேறு எதுவும் கிடையாது. ஒரு பக்கம் நீ என்ன சொல்கிறாய், நான் வந்து ஊழலுக்கு எதிர்த்து நான் இவங்க எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுப்பேன், இவர்கள் எல்லாத்துக்கும் பேலேன்னு சொல்லிட்டு நான் எழுதின லெட்டர் ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் மேலே ஆயிருக்குது. இன்னும் எனக்கு பதில் வரல. நான் வந்துட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் பதில் எழுதாட்டி நான் கவலையே பட மாட்டேன். வணக்கம் கீதா டிவி என் சுதந்திர பார்ட்டி நேயர்களுக்கு. இந்த நேற்றையிலிருந்து என்னமோ இந்த DMK வந்து தாவேக்காவோட MLAஸை விலைக்கு பேசுகிற மாதிரி ஒருத்தர் 25 கோடி, ஒருத்தர் 35 கோடி, ஒருத்தர் 50 கோடின்னு சொல்லி வெவ்வேறு ரேட்ஸ் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. சப்போஸ் DMK அதை செய்திருந்தார்கள் என்றால் அதுவும் தவறு. பட் இந்த தவறை யார் ஆரம்பித்து விட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவேக்கா பண்ணது கரெக்டா? தாவேக்கா தூய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தியில் ஹெல்ப்பால் ஜெயிச்சு வந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே, IUML வேறு எதுனா கட்சி இருந்து விட்டு போச்சுன்னா இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன யோகிய சிகாமணிங்களா இன்னும் பெரிய ஓன்னு கத்துறாங்க. இந்த நிர்மல் குமார் ஸ்டாப் யோர் ட்ராமாஸ் ஆல் ஆஃப் யூ. ஓகே,
வாட் யூ சோ யூ வில் ரீப் சொல்லுவாங்க இங்கிலீஷில். விதை விதைத்தவன் வினை அறப்பான்னு சொல்லி. ஐம் சாரி இஃப் மை தமிழ் இஸ் ராங், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். அந்த பழமொழி தவறாக பேசியிருந்தால். பட் இப்போ நீ எந்தெந்த அயோக்கியனை உன் கட்சியில் சேர்த்து வச்சிருக்க, எல்லாம் ஊழல் குற்றத்தோட இடி கேஸோட நீயே இது இன்கம் டேக்ஸை கட்டாமல் பொய் இது கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கருப்பு பணம் எடுத்தவன். நீ என்ன பெரிய யோகியம் பேசுகிறாய்? இந்த மாதிரி ஊழலை எதிர்ப்போம், ஊழலுக்கு அகெயின்ஸ்ட் ஊழல் நாங்கள் குரல் கொடுப்போம் சொல்லி இதெல்லாம் வாய் பேசுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உன் மனசாட்சியை நீ தொட்டுப்பார் விஜய். நீ பேசுவது நீ செய்வதெல்லாம் நல்லதா உண்மையான்னு சொல்லிட்டு உன்னோட தற்குறிகள் வேணா உன்னை நம்பிக்கிட்டு ஓஹோ தளபதின்னு குதிக்கலாம். பட் நீ எனக்கு என்ன அயோக்கியத்தனம் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கோ, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் என் கடவுள் என்னை பேச சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பணத்தையும் பவரையும் வச்சுட்டு ஊர் உலகத்தை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். இது வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அடி கடிக்க போகிறது. அப்போது சில நாளுக்கு முன்னால் இதே வைகோ, ஐ டோன்ட் ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் வைகோன்னா ஒரு காலகட்டத்தில் நினச்ச ஒரு கிரேட் பார்லிமெண்டரியன். பட் அவரை பக்கத்தில் போகும்போது தான் தெரிஞ்சது அவர் எப்பேற்பட்ட ஒரு கோலை அண்ட் அலுமூஞ்சி. இந்த அலுமூஞ்சி அரசியல்வாதி இன்க்ளூடிங் விஜய் அண்ட் மோடி ஆல்சோ, இவங்கெல்லாம் ஊரை ஏமாற்றுபவர்கள். இந்த நீலி கண்ணி விடுவர் இந்த crocodile tears ஷெட் பண்ணுறவங்களோ அவங்க மாதிரி அயோக்கியன்னு வேறு எவனும் இருக்க மாட்டான். நீலி கண்ணீர் ஆம்பளையோ பொம்பளையோ நான் நம்ப மாட்டேன். அப்போ என்ன வைகோ சொல்லிச்சு, இந்த மாதிரி நீ அவங்களோட 2 எம்எல்ஏஸை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவ. நீயே ஒரு என்ன சொல்கிறது குள்ளநரி. அவங்களெல்லாம் ரிசைன் பண்ண சொல்லிட்டு கடைசி அவங்களுக்கு நீ சீட் கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். அந்த முட்டாளுங்களுக்கு அறிவு இருக்குதா? இந்த விஜயபாஸ்கர் இன்னொரு விஜயபாஸ்கர்லாம் உங்களை மக்கள் 5 வருடத்துக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ப்ளஸ் யாரை எம்எல்ஏஸ் யாரெல்லாம் ரிசைன் பண்ணவங்களோ பைத்தியக்காரங்க அவங்கெல்லாம் எப்படியேற்பட்டவங்கன்னா நன்றி கெட்ட அயோக்கியர்கள். ஓகே, அவங்க கட்சிக்கும் விசுவாசமாக இல்லை, அவங்க தலைவர்களுக்கும் விசுவாசமாக இல்லை. அந்த பதவியை வச்சு நல்லா கொள்ளையடிச்சு நாட்டை இன்றைக்கு விஜய் பின்னால் ஓடிட்டுருக்கு. விஜய் நீ யோசிக்கணும், இவர்கள் நாளைக்கு உனக்கும் இதே தான் செய்வார்கள். நீ யாருக்குன்னா உன்னை அப்படி செய்தீன்னா அதே திருப்பி உனக்கும் வரும்னு சொல்லிட்டு அதை முதல் யோசிக்கணும். அப்போ இந்த பைத்தியக்காரங்கள் ரிசைன் பண்ணிட்டு இவன் நாளைக்கு சீட் கொடுக்காம உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாட்டி என்ன பண்ணுவீங்க? எங்கே போய் கத்துவீங்க? அறிவு இருக்குதா? மக்கள் உங்களுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் எங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருங்க அந்தந்த தொகுதியில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் சுயநலத்துக்காக எதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்குள்ளாரியே அந்த அதிமுக எம்எல்ஏஸ் அப்படியே ரிசைன் பண்ணி இந்த தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்களா? அதை ஒரு மாதத்துக்கு முன்னால் எம்ஜிஆரும் ஜெயலலிதா உங்கள் தலைவரா, இல்லாட்டி இபிஎஸ் உங்கள் தலைவனா? அயோக்கியர்கள் நீங்கள் எல்லாருமே இந்த மக்கள் மேலே தான் இந்த தவறு இருக்குது. ஏன்னா மக்கள் சீவக்கட்டியும் செருப்பு எடுத்தாங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் ஒழுக்கமாக மரியாதையாக பயத்தோடு ஒழுக்கமாக நடந்துப்பாங்க. ஆனால் மக்கள் தப்பான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தவறால் அவங்க குடும்பங்கள் அழிய போகுது, நாடு அழிய போகுது. நீங்கள் உங்களால் எவ்வளோ கெடுதல் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. உங்களோட பதவிக்காக ஓடிட்டு நக்கிட்டு இருக்கிறீங்க. இது இஸ் நாட் குட், நல்லது இல்லை. ஆகையால் நீங்கள் இப்போது டிஎம்கேவை பழி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட் இல்லை. அண்ட் தென் இட் இஸ் சிட் ஃபார் டாட் விஜய். நீ என்ன செய்தியோ அவங்க உனக்கு செய்வாங்க. ஏன்னா அவங்கன்னா அப்படி காதில் பூ வச்சு உட்காந்துருப்பாங்களா? கிடையாது. யாரும் கேனையும் கிடையாது. நீ எது செய்தியோ அது திருப்பி உனக்கு வரும். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் அது ரைட் அண்ட் ஆக்ட்னு சொல்லலை. ஆனால் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க எதுனா நீ செய்ததை செய்வார்கள். ஆனால் இங்கே இது திமுக இல்லை, இது ஒட்டு மொத்தமாக பிஜேபி அமித்ஷா கீழே தான் எவ்வளவும் நடக்குது. நீ அமித்ஷாவை ஏமாத்துற, நீ அமித்ஷாவோட ஃபோன் எடுக்கல. ஸோ அதில் அமித்ஷா
உன்னை எப்படினாலும் வீட்டுக்கு அனுப்பணும், உன்னை முடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு தான் கங்கணம் கட்டிட்டு அவர் இருக்கிறார். ஸோ அதில் இட் இஸ் அமித்ஷா ஜாப். அண்ட் அந்த நபர் நீங்கள் யாரை பேசுகிறீங்களோ அந்த நபர் யாரை வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக வருவார்னு சொல்லி சொன்னது, ஐதர் அண்ணாமலை அண்ட் விஜய். அண்ணாமலை ரேஸ்லேயே இல்லை, நிற்கவே இல்லை, அவன் இன்னொரு பொட்டை. அவ்வளோ தைரியம் அவ்வளோ ஒரு செல்வாக்கு இருந்திருந்தா நீ அன்றைக்கே பிஜேபியில் ரிசைன் பண்ணி நீ இண்டிபெண்ட்டாக நின்று இருந்தேன்னா நீ ஒரு ஆம்பளை. ஆனால் நீ இப்போ ஒரு பொட்டை கோலை. ஓகே, ஸோ எல்லா இடத்துல ரோட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க வி த லீடர்ஸ். எங்கேதான் அவங்களுக்குலாம் இந்த காசு வந்துச்சு? நீ ஒரு நேரம் சொன்ன நான் ஒரு ஏழை விவசாயியின் மகன் சொல்லி கதை விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த காசெல்லாம் வந்துச்சு? அண்ணாமலை, உன்னோட பொய்யும் ரொம்ப நாள் நடக்காது. அது நீ எவ்வளோ பொய் பேசுறியோ அது உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். நான் என் கடவுள்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி அயோக்கியர்கள் எல்லாம் நாட்டை வந்து குட்டி சவராக்க வேண்டாம். கடவுளே, போரும். இந்த மக்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டாங்க. அவன் பின்னால் ஒரு கூட்டம் பைத்தியக்காரத்தனமா அந்த பிஜேபியை விட்டு போட்டு அங்கே ஓடிட்டாங்க. அப்போ எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதிகள். அங்கே வந்து பவரில் இருக்கும்போது அங்கே ஆடுறாங்க, நம்ம இங்கே ஓடுறாங்க. பாருங்க, மக்கள் நம்ம மேலே தான் இந்த தவறு இருக்கிறது. ஏனென்றால் நம்ம வந்து யாரை தேர்ந்தெடுத்துக்கிறோம் நம்மளோட தலைவன் சொல்லிட்டு இவங்களுக்குலாம் அந்த தகுதி இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கறதில்ல, யோசனை பண்ணுறதில்ல. ஆனால் ஓடுகிறீர்கள் தலைவான்னு சொல்லி. யார் தலைவன்? பொம்பளை பொறுக்கி, குடிகார பையன், ட்ரக்ஸு, ஊரை ஏமாத்துவன், வரி கட்டாதவன், இவர்கள் தான் உங்கள் தலைவர்கள் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களை பின்பற்றுகிறீர்கள். இது வந்து உங்களுக்கும் ஒரு கேடு, நாட்டுக்கும் ஒரு கேடு. யாருமே பேச பயந்துட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ரைட். வாட் எவர் விஜய் இஸ் டூயிங் இஸ் நாட் கரெக்ட். அதே மாதிரி அரசியல் கட்சிகள் யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடு. விஜய், ஐ எம் நாட் திங். நீ வந்து கண்டிப்பாக யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணாங்க திமுக, அண்ணா திமுக, அவங்க எல்லாத்து மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் நீ எந்த அளவுக்கு யோகியமானவன் நீ முதல் யோசி. ஏனென்றால் உன் கூட இருக்கிறது எல்லாருமே தீயவர்கள், நீயுமே ஒரு தீய சக்தி. அதுக்கப்புறம் வந்து இந்த செங்கோட்டையன் ஊழலுக்காக உள்ளார போயிட்டு வந்த ஒரு செங்கோட்டையன். அப்புறம் இப்போ வந்து யாரெல்லாம் நீ கூப்பிட்டுட்டு இருக்க? விஜய் பாஸ்கர் இவங்க எல்லாத்துக்குமே ஊழல் கேஸ் இருக்குது. அண்ட் எஸ்பி வேலுமணி ஆல்சோ. நீ வந்து அவனை போய் மீட் பண்ண. இதை விட கேவலம் அசிங்கம் வேறு எதுவும் கிடையாது. ஒரு பக்கம் நீ என்ன சொல்கிறாய், நான் வந்து ஊழலுக்கு எதிர்த்து நான் இவங்க எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுப்பேன், இவர்கள் எல்லாத்து பேர்லேன்னு சொல்லிட்டு நான் எழுதின லெட்டர் ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் மேலே ஆயிருக்குது. இன்னும் எனக்கு பதில் வரல. நான் வந்துட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் பதில் எழுதாட்டி நான் கவலையே பட மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து என் கடவுள் பதில் கொடுப்பார். என் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறனோ ஐதர் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டுவாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு நோவு வரும், இல்லாட்டி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டை செத்துருவாங்க. இதுதான் நான் என் வாழ்க்கையை பார்த்தேன். அதெல்லாம் நீ வந்துட்டு பெரிய இவ மாதிரி பெரிய ஒரு யோகிய சிகாமணி மாதிரி பேசாது. எங்களுக்கும் அரசியல் அனுபவம் இருக்கிறது. நான் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வருகிறேன். இன்றைக்கு நேற்றில்லை. எங்கள் அம்மாவோட குடும்பம் இந்த நாட்டுக்காக போராடி சுதந்திர போராட்டத்தில் இதே நீங்கள் சோகால் கிரேட் காந்தி இவர் வந்து எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கார். இதே ஹிந்தி பிரச்சார சபாவில். ஓகே, அண்ட் ஐ எம் நாட் ப்ரௌட் அபவுட் இட். பட் எங்கள் அம்மா அவங்க எல்லாருமே சுதந்திர போராட்டத்தில் ஒரு பங்கு இருக்கிறது. ஆனால் நீ பொறம்போக்கு பசங்க சினிமாவில் ஆட்டம் போட்டுட்டு சினிமாவில் நடிங்க, அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் அந்த வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பொறம்போக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பெண்களுக்கு மரியாதை கொடுக்காம, குடும்பம் என்றால் என்னன்னு தெரியாமல் அந்த மனைவியை பற்றி தப்பாக பேசுகிறவெல்லாம் நீ எல்லாம் நல்லா வாழ மாட்டேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீ என்னன்னாலும் நினச்சிக்கோ. நான் என் கடவுள்கிட்ட நீங்கள் வீண் அழுகுறீங்க, நான் அப்படியே அழுக மாட்டேன். என் கடவுள்கிட்ட நான் சண்டை போட ஆரம்பித்தாலும் நீங்களெல்லாம் புஷ்ஷன்னு போயிடுவீங்க.
நீ உன்னோட ஜோசியக்காரன் சொல்லிட்டு நீ ஆடிட்டுருக்கிற. ஆனால் ஜோசியக்காரன் இந்த 800 கோடி மக்கள், உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். யாரோ ஒரு குரல் அந்த கடவுள் கேட்பார். அப்போ தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். தட் இஸ், மக்களை வேணால் நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் அந்த கடவுளை ஏமாற்ற முடியாது. ஆகிய மக்கள், நீங்கள் தான் இந்த தவறுக்கு பெரிய பங்கு வகிக்கிறீர்கள். யோசிங்க. யாரை உங்கள் தலைவி இல்லை தலைவன் சொல்லிட்டு ஏற்றுக்கிறீங்களோ அவங்க எப்படி என்ன யோகியமானவர்களா என்று யோசித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாக்களிங்க. பைத்தியக்காரங்களாட்ட அவங்க பின்னால் ஓடாதீங்க. நன்றி, வணக்கம்.